இருந்தாலும் இப்ப குழந்தைக்கா கிட்ட இருக்குல்ல, இது குழந்தைக்கா பைக் தான். எக்கா என்ன பைக்ல 2 ரவுண்ட் சுத்தி காட்டுவீங்களா? பூமாரி நாளைக்கு காலையில சுத்தி காட்டியேனே. காலையில நீங்க கடைக்கு வந்துருவீங்க குழந்தைக்கா. நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்போ உன்னை பைக்ல தூக்கி வச்சு சுத்தி வரேனே. சரி குழந்தைக்கா, நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போய் சுத்துங்க. சரி அஜய், நான் பூமாரியை மட்டுமா கூட்டிட்டு போவேன், உன்னையும் சேர்த்து தான். ஆமா சுத்துவிய, அடுத்தவ வீட்டு பைக்னா நல்லா எடுத்துட்டு சுத்துவிய. ரூபா கொடுத்து பைக் வாங்கி சுத்தணும், இப்படி என் வீட்டு பைக்லயே சுத்துவா? பைக் சாவியை கொடு, என் ஃப்ரிட்ஜை கொடு. அதுல மாவு இருந்துச்சு, நான் இன்னைக்கு நைட்டுக்கு அதை தான் தோசை ஊத்தணும். அட இழுவ, அந்த மாவியா தோசை ஊத்தும்பா? திறந்து பார்த்தா மூச்சு அடைச்சிட்டு எனக்கு. அதுக்குள்ள இருந்ததெல்லாம் அழிட்டு போய் அந்த குப்பை தொட்டியில தான் போட்டு போய் பறக்கிக்க. எதுக்கு நீங்க எல்லாம் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சு புலங்குறியா? என்னது, என் ஃப்ரிட்ஜ்ல இருந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் குப்பையில தட்டிட்டியா? என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ, என் மாவு போச்சு, என் குழம்பெல்லாம் போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? இனி அந்த மாதிரி குழம்புலாம் எனக்கு எப்ப கிடைக்குமோ? சரி, அதுல புழு மட்டும் தான் இல்ல, மீதி எல்லாம் இருந்துச்சு. அதை தின்னியன்னா நோக்காடு வந்து ஆஸ்பத்திரியில தான் போய் படுத்து கிடப்பா பாத்துக்க. எதுக்கு உனக்கு ஃப்ரிட்ஜ் இல்ல? அண்ணன்னைக்கு மாவு அரைச்சமா தின்னமான்னு இருக்கணும். சாப்பிட்ற பொருளை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எத்தனை நாளைக்கு வச்சு திங்கன்னு ஒரு கணக்கு இல்லையா? குடலை புடுங்கி கோமட்டிட்டு எனக்கு. உன் ஃப்ரிட்ஜுக்கு இப்போ பினாயில் போட்டு கழுவி வச்சிருக்கேன். கக்கூசையோட மோசமா நாரி தொலைக்குது. அதுக்குள்ள எப்படிதான் சாப்பிட்ற பொருளை வச்சு தின்னியோ? ஏய் குழந்தை, என் ஃப்ரிட்ஜை கொடு, என் பைக் சாவியை கொடு. 2 பேரும் 1 ரூபா கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் தர முடியாது, என் பைக் சாவியை கொடு. கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவியோ பண்ணிக்க. ரூபா இல்லாம எதுக்கு என் கடை பக்கத்துல வரியா? தர முடியாது, போங்க 2 பேரும். உன்னை நான் பாத்துக்கிட்டேன், ரூபா தராம இந்த பைக்கை நான் எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும். சரி சரி, எப்படி தூக்கணும் தெரிஞ்சா தூக்கிக்க. ஆமா, என் ஃப்ரிட்ஜ் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ கூட 2 பேரும் திருந்தவே மாட்டியல்ல? சொந்த வீட்டுல இருக்கேன் சொந்த வீட்டுல இருக்கேங்கிறியா, 2000 கொடுக்க இப்படி அழுவுறியல 2 பேரும். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். உனக்கெல்லாம் ரூபா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, உன்னை நான் பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிட்டேன். ஏக்கா கடையில வந்து கேட்டா தந்துருவேன்னு வந்துருப்பாவளோ? இருக்கும், அதுக்கு அந்த போல ஒத்துக்க. ஏக்கா என் ரூபாய் தந்தா நான் கொடுத்துட போறேன். நான் என்ன இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டா தூக்கிட்டு வந்தேன்? அது அவங்க 2 பேருக்கு தெரிய மாட்டேங்க குழந்தை. நீ என்ன பண்ணுவா, நான் என்ன பண்ணுவேன்? இதை தூக்குனாலாவது ரூபாய் கொண்டு வந்துருவான்னு பார்த்தா அதுவும் இல்லையே. ஏக்கா எனக்கு பைக்கு தேவைதாக்கா, நானே யூஸ் பண்ணிடு. எனக்கு எங்கேயா வெளியே போக வர தேவைப்படுத்து பார்த்துருங்க. ரூபாய் தந்தா கொடுப்பேன், இல்லைன்னா நானே ஓட்டுறேன். அதுவும் சரிதான் குழந்தை. என்ன சொல்ற செல்லம்மா, நம்ம வீட்டு பைக்கை ஒருத்தி தூக்கிட்டு போயிட்டாளா? ஆமாங்க, ஒருத்தி தூக்கிட்டு போயிட்டா. ஏன், எதுக்கு? எங்க அவ கடையில போய் இட்லி இந்த டீ எப்பயாச்சும் வாங்குவேன் இந்த பிள்ளைகளுக்கு, நான்லாம் சாப்பிட மாட்டேங்க. அதுக்கு 2500 ரூபாய் கடன் வந்துட்டுன்னு இந்த பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. 2500 ரூபாய் தானே, அவகிட்ட கொடுத்துட்டு நம்ம பைக்கை வாங்கிட்டு வர வேண்டியதானே நீ? அது எப்படிங்க வாங்கிட்டு வர முடியும்? அவ இந்த ஊர்க்காரியே கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்தவா. வாடகை வீட்டுல இருக்கா, நம்ம சொந்த வீட்டுல இருக்கவிய. நம்ம வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டு நம்ம பைக்கே தூக்கிட்டு போயிருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இந்த ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்கவே கூடாது. அவகிட்ட கொடுக்காம இந்த பைக்கை நம்ம எப்படியாவது வாங்கி ஆகணுங்க. நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? 2500 ரூபாய் நான் கொடுத்துட்டு அந்த பைக்கை வாங்கிட்டு வா போ. நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்க முடியாது. நான் ரூபாய் கொடுக்காம பைக்கை தூக்கிட்டு வந்தே தீருவேன். எப்படியோ போய் தொலைங்கம்மா, என்ன இந்த பஞ்சாயத்துல இழுக்காதீங்க. ஓ பாடு அவ பாடு. நம்ம பையன் ஓயாம இந்த பைக்கை தூக்கிட்டு சுத்தியதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படியாவது கொஞ்ச நாளைக்கு அவன் வீட்டுல நிக்கட்டும். நீ எப்படியோ ரூபாய் தராம அந்த பைக்கை வாங்கிட மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். நீங்க இப்படி சொல்றீங்களா? நான் ரூபாய் தராம அந்த பைக்கை வாங்கி காட்டேன், அப்ப பாருங்க. என்ன சொல்ற ஷில்பா, வீடு வந்து ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போயிட்டாளா? ஆமாங்க, 2200 ரூபாய் தரலன்னு நம்ம 40000 ரூபாய் ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போயிட்டாவங்க. அப்படியா? நீ அந்த அளவுக்கு எதுக்கு அவட்ட கடன் வச்சா? இந்த பிள்ளைகள் தான் அவ கடை பொருள் வேணும் பொருள் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே நிக்க பாத்துக்கிடுங்க. அதுக்காக ஏதாவது திங்க வாங்குறதுக்கு போவேன், அப்படி இப்படியுமா கடன் ஆயிட்டு. அதுக்காக நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜே தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ எதுக்கு ஷில்பா கடன் வைக்கா? நீ கையில காசு கொடுத்துட்டு வாங்க வேண்டியதானே எந்த பொருளா இருந்தாலும். நீங்க தர ரூபாய் வீட்டுக்கே 10யும் 10ஆம தான் செலவாகுது. அதனாலதான் கடன் வாங்கி கொடுத்தேன். இப்படி ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போவான்னு எனக்கு தெரியவா செய்யும்? சரி, ரூபாய் கொடுத்துட்டு நம்ம வாங்க போ. இல்லங்க, எதிர் வீட்டு செல்லம்மாக்கா வீட்லயும் கடன் வச்சிருந்தாவ. அவிய வீட்டு பைக்கை தூக்கிட்டு போயிட்டா. அவிய பணம் கொடுக்காம அந்த பைக்கை தூக்கிட்டு வந்துருவேன்னு என்கிட்ட சொன்னாவ. நம்ம ஃப்ரிட்ஜையும் அதே மாதிரி நீங்க போய் தூக்கிட்டு வந்துருங்க. ரூபாய் கொடுக்காமல, ரூபாய் கொடுத்துட்டு தான் வாங்கணும். இல்லங்க, நம்ம ரூபா தராம தான் ஃப்ரிட்ஜ் வாங்கணும். நீங்க என் கூட வந்து அவகிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு பயந்துட்டு ஃப்ரிட்ஜை தந்துருவா. சரி, அப்ப நான் போய் கேட்டு வரேன். சரி.
சரிங்க வாங்க போவோம். ஏய் குழந்தை, குழந்தை வெளியே வா. ஹை, 2 சுடிதார் ப்ளூ கலர். ஹை, 2 புழு சுடிதார் போட்டு வந்திருக்கீங்க. யார் நீங்க? இது என் புருஷன். அப்படியா? வணக்கம் சார். எங்க ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு போறதுக்காக என் புருஷனை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க புருஷனை கூட்டிட்டு வரணும் அவசியமே இல்லையா? ரூபாய் கொண்டு வர வேண்டியதானே? ரூபாயெல்லாம் தர முடியாது, நீ ஃப்ரிட்ஜை எடுத்து வெளியே வை. சார், இந்த அக்கா எங்க கடையில வந்து தினாம இட்லி சாப்பிடுவா பார்த்துக்கிடுங்க. சாப்பிட்டுட்டு ரூபா தராம போயிருவாவே. நானும் கேட்டு பார்த்தேன். இதே மாதிரி இழுத்து பேசி என்னைய டென்ஷன் பண்ணி விட்டு ரூபா தர மாதிரியே இல்லை. அதனால தான் கோவத்தில் ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. நான் இப்போ ரூபா தந்தாலும் உங்கள்கிட்ட தூக்கி தந்துடுறேன். 2200 எனக்கு தரணும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் உங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் 6 புழு மட்டும்தான் இல்லை, மீதி எல்லாம் இருந்துச்சு பார்த்துருங்க. அதை கழுவுனதுக்கு ஒரு 1000 ரூபா தந்துருங்க. எப்படியாது ஃப்ரிட்ஜே தந்துடுறேன். என்னம்மா சொல்ற நீ? என் புருஷன் இன்னைக்கு பேசுற பேச்சுல இவ என்கிட்ட ஃப்ரிட்ஜை தூக்கி தராளா இல்லையான்னு பாத்துருவோம். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள புழுவே இல்லையா? ஆமாண்ணே, புழு இல்லை பார்த்துக்கிடுங்க. ஆனால் அதை விட கேவலமாக நாரிச்சு. பினாயில் டெட்டாயிலாம் ஊற்றி கழுவி தான் எங்கள் வீட்டுக்குள்ள தூக்கி வச்சிருக்கேனே. நாத்தை தாங்க முடியல பார்த்துக்கிடுங்க. அதுல இருந்த பொருளை கையில தொடவே முடியல பார்த்துருங்க. எல்லாம் ஒரு மாதிரி பிசுக்குன்னு ஒட்டுது, வழுக்குது ஒரு மாதிரி. அதை கிளீன் பண்ணதுக்கு கிளவுஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு தான் கிளீன் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கிளீன் பண்ணி அள்ளி வெளியே அந்த குப்பை தொட்டில தான் போட்டிருக்கேன். அதில் இருக்க பொருளை தானே உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. நீங்க எப்படி சாப்பிட்டு உயிரோட இருக்கிய? ஃப்ரிட்ஜ் வாங்கி 1 மாசம் தான் ஆகுதுங்க. அவன் ஏமா அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 6 மாசம் ஆச்சு பாத்துக்க. அந்த கொடுமை ஏமா நீ கேக்குறா? ஐயோ, இந்த ஆளு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏமா நீ நல்லா இருக்கணுமா? அந்த ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வந்ததுக்கு உனக்கு பெரிய நன்றி பாத்துக்க. இவ கேட்டானே அந்த ஃப்ரிட்ஜை மட்டும் கொடுத்துறாதம்மா. என்ன சொல்றிய? அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள சாப்பிட்ட பொருள் பழைய பொருள் எல்லாம் வச்சு எங்களுக்கு தந்து கொல்லியா பாத்துக்க. கொன்னு கொலையா கொன்னு எடுக்கான். தெரியுதுண்ணே, நாத்த குடலை புடுங்கிச்ச. நானே பாடா பட்டில அதை கழுவுனே. அதுதான் கழுவுனதுக்கு சார்ஜ் பண்ணிடலான்னு பார்த்தேன் உங்ககிட்ட. ஏமா அந்த ஃப்ரிட்ஜை நீ வச்சுக்கமா. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு தரக்கு என்கிட்ட ரூபாய் இல்லையே. ஏமா நீ எனக்கு ரூபாயே தரண்டாமா. உன் கடையில இட்லி எல்லா பொருளும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு பாத்துக்க. நாங்க காலையிலுக்கு சாயங்காலத்துக்கு வந்து குடும்பத்தோட சாப்பிட்டு கழிச்சுக்கிடியம்மா. அதை ஏமா தயவு செஞ்சு நீ கெஞ்சி கேட்டுக்கிடியம்மா. என் பொண்டாட்டி சில்பா ரூபாய் தந்தாலும் நீ கொடுத்துறாதம்மா அந்த ஃப்ரிட்ஜிய. ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலமா என் வீட்டுல. ஏமா இவன் 6 லிட்டர் பால் வாங்குவா பாத்துக்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் பாலை தான் ஊத்துவா சட்டியில. மீதிக்கு பூரா தண்ணி ஊத்திடுவா. அதுல 4 கிளாஸ் டீ போடுவா பாத்துக்க. அந்த பாக்கெட் பால் திரும்ப உள்ள வச்சுக்கிடுவா. ஒரு சனலை போட்டு கட்டி உள்ளே வச்சிருவா அந்த கவரை. அது ஒரு நாளைக்கு உள்ளே கவுந்து கிடந்து நாரிட்டு கிடக்கும். போக முடியாதமா திறந்தாச்சுன்னா வீட்டுக்குள்ள. எல்லா பொருளையும் அந்த நாட்டம் தான் அடிக்கும் பாத்துக்க. மாவரைச்சா 2 மாசம் வச்சுக்கிடுவாமா. ஒரு நாள் புது குழம்பு கிடையாது. எந்த குழம்பு கொண்டு முன்னாடி வச்சாலும் இது போன வாரம் உள்ளது, முன்னாடி வாரம் உள்ளது, பக்கத்து வீட்டுல வாங்கினது 4 மாசம் ஆச்சுன்னு சொல்லுவா. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் அவ கழுவுனதே கிடையாதுமா. எல்லாம் அந்தந்தால கவுந்து கிடந்து நாரிட்டு தான் கிடக்கும் பாத்துக்க. நான் எவ்வளோ ஆரோக்கியமா திடகாத்திரமா இருந்தேன் தெரியுமா? இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச தின்னு எனக்கு நோய் வந்துட்டுமா. அட பாவி மனுஷன், நம்பிலாம் கூட்டிட்டு வந்தேன், இப்படி போட்டு கொடுத்துட்டானே. வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வந்தா. ரூபாயா தந்துட்டாது ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்கலாமோ? கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டானே. இனி அவ தரமாட்டாளே. நான் மாவுக்கு என்ன பண்ணுவேன்? என்ன உங்க கஷ்டம் எனக்கு ரொம்ப புரியுதுண்ணே. அதை நான் கிளீன் பண்ணும்போதே அனுபவிச்சுட்டேனே. நான் தரமாட்டேன் அந்த ஃப்ரிட்ஜை உங்களுக்கு. சரிம்மா நீ நல்லா இருப்பா. எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு நன்றி பத்துக்க. உனக்கு தினமும் உன் கடையில வந்து சாப்பிட்டுக்கிறியும். சரிண்ணே, எப்போ வந்தாலும் நீங்க ஃப்ரீயா சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளவுன்னு சொல்லிருங்க. ஏமா அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு 15,000 ரூபா வச்சுக்கமா. ஐயோ, அந்த ஃப்ரிட்ஜ் 40,000. அது கீழே தண்ணி வடிஞ்சு இத்து போய் தானே இருக்கு. அதுக்கு தான் சொல்லியே 15,000 போதும் பத்துக்க. 15,000 கழிகிற வரைக்கும் நாங்க சாப்பிட்டுக்கிடியோமா. 15,000 கழிஞ்ச பிறகு நாங்க ரூபா தந்து சாப்பிட்டுக்கிடியோமா. சரிண்ணே. இனியாவது என் வீட்லயும் என் உடம்புலயும் ஆரோக்கியம் தங்கினா நல்லது பத்துக்க. அந்த பிள்ளைகிட்ட சொல்லியாச்சு, தினமும் அவ கடையில போய் டிஃபன் சாப்பிட்டுக்க. எங்களுக்கும் வாங்கி வந்துட்டா. இனி வாழ்க்கையில ஃப்ரிட்ஜ் வேணும் நீ கேட்க வேலையை மட்டும் விட்டுரு. வா வீட்டுக்கு போவோம். ஏங்க, நான் ஃப்ரிட்ஜ் இல்லாம மாவை கொண்டு போய் அரைச்சி எங்க வைப்பேன்? நீ மாவே அரைக்கண்டான்னு அவ கடையில போய் தினமும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியாச்சு. உன் பேர் என்னம்மா? என்ன என் பேர் குழந்தைண்ணே. சரி குழந்தை. தினமும் என்ன குழந்தை கடையில போய் சாப்பிட்டுக்கிடுவோம். காலைக்கு ராத்திரிக்கு அவ கடையில சாப்பிடலாம். மதியத்துக்கு புது குழம்பு வச்சு சோறு பொங்கு. வீட்டையாவது ஒழுங்கா சுத்தமா வச்சுக்க. ஷே எப்பா இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுல இருந்து நான் பட்டுக்க பாடு இருக்கே. வா வீட்டுக்கு போவோம். இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டானே. நான் எப்படி இந்த ஃப்ரிட்ஜை வாங்குவேன் இவகிட்ட இருந்து? தினமும் நான் இனிமே குழம்புலாம் வைக்கணும். என்னால குழம்பு வைக்க முடியுமா? பக்கத்து வீட்டுல இருந்து தான் நானே குழம்பு கடை வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிடுவேன். சொத்தோட ஊத்தி கொடுத்து நான் சந்தோஷமா இருந்தேன். இப்ப தினமும் சமைக்கணும் போல இருக்கே. எப்போ அந்த மனுஷன் என்ன கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் சொல்லும் போதே அவர் வேதனை புரிஞ்சு போச்சே. இப்படி இல்லாம இருப்பாவ.
ஒரு பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிட்டு என்ன பைக்கு தான். பைக்குக்காரவி தான் என்ன சொல்ல போறாவளோ தெரியல. என்ன இந்த பைக்கு பயண பைக்கு என் வீட்டு முன்னாடி நிக்குது? இந்த மூதேவி தான் கொண்டு விட்டுட்டு நிக்குது. ஏ குழந்தை, வணக்கம் கங்கங்க ஓனர். இந்த பைக் எதுக்கு இங்க நிக்குது? ஆமா ஓனர், வெளியே விடக்கு பயமா தான் இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள கொண்டு விடட்டுமா? ஏன் என் தலையில விட? சரி அப்படியே நில்லுங்க, தலையில ஏத்தி வச்சிருக்கேன். கிண்டலா இருக்கோ? என் வீட்டு முன்னால கொண்டு பைக் விட்டுருக்கா? இது ஏன் விழுந்த ஓனர்? இங்கெல்லாம் விடக்கூடாது, எங்கேயாவது கொண்டு போய் விடு. முடியாது, நான் இங்கே தான் விடுவேன். ஏன் 26,000 ரூபாய் தாங்க ஓனர், நான் வேற வீடு பார்த்து கொண்டு விட்டுக்கிறேன். இது ஒரு வார்த்தைன்னு சொல்ல படிச்சுக்கிட்ட வயாம. சரி அது இருக்கட்டும், ஒரு ரவுண்டு போக வரீங்களா? தோ இந்த பைக்ல. நீ தான் பெரிய பைக் வச்சிருக்க, நான் பைக்கெல்லாம் பார்த்ததுல நினைச்சியோ? நான் நினைச்சா பிளேன்ல போவேன். இருந்தாலும் பைக் மாதிரி வருமா? சீ, இந்த பைக்கை எப்படி இங்க இருந்து அனுப்பியதுன்னு எனக்கு தெரியும். அனுப்பிக்கிடுங்க, பார்த்துக்கிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜிபாப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்